ஆசிரியருக்கும் என் இனிய தமிழ் வணக்கம். என் தாய்மொழியான தமிழை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். என் பெயர் கிருஷ்வி. இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழ். ஆம், நம் தாய்மொழியான தமிழ். கல் தோன்றி மண் தோன்ற காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த மொழி நம் தமிழ் மொழி. உலகில் மொத்தம் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கிறது. இன்று அதில் 1600 மொழிகள் வழக்கில் இல்லை. எழுத்து வடிவம் கொண்ட மொழிகள் 100. அதில் இன்றும் இருக்கும் பழமையான ஒரே மொழி நம் தமிழ் மொழி. தொன்மையும் செம்மையும் நிறைந்த மொழி உலகிலேயே தமிழ் மட்டும்தான். அதனால் தமிழை செம்மொழி என சொல்வார். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழென்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்றார் பாரதிதாசன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம் என்றார் பாரதியார். இப்படி இனிமையான தமிழுக்கு இன்னும் இனிமை சேர்ப்பது அதன் ரகரம்தான். நம் மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியான தமிழில் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்ன சொல்வதில் பெருமை கொள்ள வேண்டும். தன் தாய்மொழியை பெயரை வைத்துக் கொள்வது தமிழ் மட்டும்தான். தமிழ் செல்வன் தமிழ் செல்வி என்றலாம். 3 சங்கங்களை வைத்து தமிழ் வளர்த்த நாடு இது. இயல், இசை, நாடகம் என்பன முத்தமிழுக்கு மேலும் பெருமை சேர்ப்பதாகும். தன் தாய்மொழியை பெயரை வைத்துக் கொள்வது தமிழ் மட்டும்தான். 247 எழுத்துக்களை கொண்டு அவற்றுள் 47 ஒற்றை எழுத்துக்களுக்கு பொருள் கொண்டதும் ஒரு சிறப்பாகும். தமிழின் சிறப்பை உணர்ந்த மேல் நாட்டு அறிஞர் G.U. போப் தனது கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் என்று பொறிக்க செய்தார். இவ்வளவு பெருமை கொண்ட தமிழ் பேசுவது நமக்கு அவமானம் அல்ல, அது நம் அடையாளம். தமிழை நம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது நம் கடமையாகும். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நன்றி.